தம்பி சைக்கிள் இது சனிக்கிழமை கொடுக்கணும். இதுல வேலை என்ன முடியலையா? ஓமோசி எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு சனிக்கிழமை கொடுக்கலாம் தானே? ரைட். மத்த அந்த வேலையை செய்யுங்க கொஞ்சம் பேர். பாப்பா சைக்கிள் முடிஞ்சு பாருங்க, பெயிண்ட்ல பாருங்க, நீங்க வளைச்சிட்டு பாருங்க, முதல்ல பாருங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு ஒரு சின்ன ஒரு வேலை உண்டிக்கு இந்த ஸ்டாண்டுக்கு மட்டும் பெயிண்ட் அடிக்கிற வேலை முடிஞ்ச எல்லாம் சரி. நீங்க நினைக்கப்பட ரிச் பெயிண்ட்ங்கிறது சும்மா பெயிண்டிங் சொப்புன்னு நினைக்கப்படாது. சரி முடிஞ்சுதான் பயணம் போகணும். நான் இப்ப உங்களோட வேலை முடிய போகுது. தம்பி எங்க மத்த இதுகள் முடிஞ்ச என்ன ஏரியாடாப்பா? இனி மட்காட்டு வச்சேன் நீங்க அப்படி அந்த சைக்கிளை கூட்டினா வேலை முடியுது. இன்னைக்கு தான் வச்சேன் நான். எங்கடா சரி ரைட். அதே முடிச்சுட்டா சனிக்கிழமை கொடுக்குற சாமான அவ்வளோத்தையும் செட் ஆக்கி எடுக்கும். அஸ்ஸலாமு பாஸ். வலைக்கும் இஸ்லாம். வாங்க. என்னப்பா இந்த கடையில் எனக்கு வேலை கிடைக்குமா? கடையில் நீங்க வேலை இருக்குதான். நீங்க எந்த இடம் ஆடுறமா? நாங்கள் குருநாகல் இங்க இந்த ஊர்ல பாலமணி நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். வேலை என்ன கிடைக்குமா? வேலை பெயிண்டிங் வேலை எல்லாரையும் நம்பி கொடுக்கவே இல்லை தம்பி. நீங்க ஆறாண்டு எனக்கு தெரியா? எப்படி தம்பி நீங்க என்ன நோக்கத்துக்காக வந்தீங்க? நான் உங்களை இந்த ஊர்ல முன்ன கண்டு இல்லை. திடீர்னு போல வேலைக்கு வந்துடுச்சுன்னா ஒரு பஸ் தருவானா? இது பாருங்க லட்சக்கணக்கான சைக்கிள் கிடைக்கும் இந்த இடத்துல. ஆறு என்ன விட வந்து சரியாம எப்படி தாங்க வேலை? ஏன் ஒரு நம்பி தாங்கலை, நான் இந்த வேலையெல்லாம் செய்வேன். இல்லம்மாண்ணே, நீங்க எனக்கு ஆரண்டே சரியா? நீங்க வேற எங்கேயும் இருந்த வேலையில் இருந்தா பாருங்க போங்க. எனக்கு வேலை நிறைய கிடைக்கும். கொஞ்சம் குயிக்கண்டு எடுங்கம்மாண்ணே. வலைக்கும் இஸ்லாம். என்ன வாங்க. என்ன சாகர் காய்ச்சாரு மான் வந்து போறான். சதக்கதாச்சியமா அந்த புரியனா? ஓ அவர் பர்மான் பர்மா எனக்கு நான் பார்த்தேன்னு அந்த பொடியை வந்து போறேன். அப்ப நான் யோகிச்சேன் என்ன எதிர்ப்பு வந்து பாப்பா சதக்கதாச்சியாரமான ஊர்ல நல்ல என்ன ஏஜ் வந்தியா வேலை வந்தாரு. எனக்கு அவரை தெரியா, அவர் வாப்பம்மாருன்னு தெரியா. அவருக்கு என்ன வேலை தெரியுமா? தெரியா. அது மட்டும் இல்லை, இந்த சைக்கிள்ல வேலை வந்து பெயிண்ட் வேலை. பெயிண்ட்ங்கிறது லட்சக்கணக்கான சைக்கிள்ல கொண்டு போட்டிப்பாங்க. வேருக்கு வேலை தெரியுமா தெரியாதா என்ன உடம்பு தெரியாம, அதுவும் பிச்சு பெயிண்டிங்ல வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வாரவங்க நல்ல சைக்கிள் எடுத்தா கொண்டு வருவாங்க. அப்ப இந்த தெரியாத பொடியமாறுகளை வச்சு எப்படி நாம வேலைக்கு வாங்குறேன்? அது நான் தெரியாம நீ வேற இடத்த வேலை எழுதா ஆட்கள் பெரிய பாட்டி தனியா உழைச்சி முயற்சி ஒரு தம்பந்திரிக்காம போல பாப்பா. எனக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் அவளுக்கு பார்த்தேன் ஆள் அந்த பொடியை வந்து போறான். என்ன சதக்கதாச்சியார மருமகன் அவன் ஒரு பெயிண்டரா. ஏன் தெரியுமா? அன்னைக்கு ரெண்டு ஒரு ஆள் வந்து கேட்டார், சதக்கதாச்சியார மருமகனுக்கு ரிச் பெயிண்டிங்ல வேலை தரமாட்டேலான்னு கேட்டான். நானும் பார்த்தேன் என்ன நினைச்சேன்னா, ஆளை தெரியாமே எனக்கு இவருதான் ஆளுன்னு தெரிஞ்சுட்டா நான் ஏதோ செஞ்சு இருப்பேன். இந்த ரிச் பெயிண்டிங்ல வந்து அவருக்கு வேலையை கொடுத்துப்பேன். நல்லா தானே செய்யறோம். எத்தனை சைக்கிள் பாத்தீங்க தானே? நான் உள்ளூர் கிடக்குற சைக்கிள்ல பாத்தீங்க எல்லாம் திடீர்னு அவசரம் மக்களுக்கு அங்க அவசரம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும் தான். அப்ப நாம அந்த பொடியை நடத்து வேலைக்கு போட்டிக்கலாம். பிரச்சனை நினைச்சேன்னா தெரியாம போயிடுச்சு. என்ன செய்யறா? என்ன செய்யறது? பார்த்து செய்யுங்க. நான் உங்களோட சைக்கிள் முடிஞ்சாமா? நாளைக்கு விரட்டாமன்னு சொல்லி சரி நீங்க அது எல்லாம் அவர் சொல்லிட்டாரு. பின்னர் அவர் தானே ரிஜ் பெயிண்டிங்ல உங்களுக்கு தெரிந்தான விஷயத்துல நீங்க ஊருக்கு கேள்விப்பட்டி பேர் தானே? பாலமணி அஞ்சாங்குறிச்சியில, அதாவது பீச் ரோட்ல ரிஜ் பெயிண்டிங் சொன்னா தெரியாத வந்து கொடுத்தேன் நான். தெரியாதாக்கள் ஒத்தரும் இல்லை. மோடிஃபை பண்ற பைசிக்கல் அனைத்தையும் நாங்க செஞ்சு கொடுக்கோம். அப்ப இனி செல்ல தேவையில்லை, தெரிந்தானே? சந்திப்போம் வாங்க. சரியா? பாருங்க தம்பி வாங்க வாங்க பாப்பா. நீங்க சொல்ற இல்லையா தம்பி? நீங்க இன்னைக்கு அன்றைக்கு சதக்கதாச்சியார மகன் சொல்லி இருந்தீங்கன்னா மருமான் சொல்லி இருந்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த தொழில தாண்டிப்பேன். ரிச் பெயிண்டிங்ல வந்து உங்களை மாதிரி பெயிண்டர் மாற நாங்க கடுமையா, அதாவது எங்களுக்கும் தொழில் செய்யணுங்கிறதுக்காக தான்
நல்ல நல்ல பெயிண்டர் மாதிரி நான் வச்சிருக்கேன், உள்ளுக்கெல்லாம் இருக்காங்க. நீங்க அன்னைக்கு அவரோட பேரை சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு தொழில் தந்திருப்பேன். ஏன் நீங்க அன்னைக்கு செல்லல? என்னன்னா அது அவரை சொல்லி நான் உழைக்கிறதா விரும்பலை. என்ன தனிப்பட்ட இதுல நான் உழைச்சிட்டு நான் சம்பாதிச்சு நான் போகணும். இன்னொரு ஆளை சொல்லி அதுல உழைக்கப்படாது. அப்ப மாமனார பேரை சொல்லி தொழில் வாங்கணும் அவசியம் உங்களுக்கு இல்ல. என்னால நான் தானா ஊரு போட்டுட்டு போகணும், அவ்வளவு. அப்ப ரிச்சு பெயிண்டிங்க ஏன் நீங்க தெரிஞ்செடுத்து இங்க வந்தீங்க? இங்க கொஞ்சம் கூடிய பைக்கில் வருது, வேலையில் கூடிய பேர் செய்யறாங்க, கூடிய மருந்து வேலையிறாங்க. பாலமுனையில நல்லா செஞ்சு கொடுக்குறோம்ங்கிறதுக்காக தான் இங்க வந்து நீங்க யாரு நிறைய பெயிண்டிங் இருக்கு அங்கெல்லாம் போகாம எங்கள்கிட்ட வந்து என்ன காரணம் சொன்னா நல்ல பைசிக்கல் நிறைய இருக்கு, நிறைய தொழில் கிடைக்கும்ங்கிற அந்த நம்பிக்கையில வந்தீங்க. உங்களோட நம்பிக்கை வீண் போகல. ரிச்சு பெயிண்டிங்ல வந்து நீங்களும் ஒரு பெயிண்டராக என்ன செய்யுங்க, நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வாங்க. சரியா? மத்தாக்கள் கதை நமக்கு தேவையில்லை. நீங்க சம்பளத்தை நாம உங்களோட வேலையை பொறுத்து நான் தரேன். சரியா? அப்ப நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வாங்க தம்பியா. சரி, ஓகே மேம். தம்பி என்னப்பா முடிஞ்சாப்பா வேலையெல்லாம்? கொஞ்சம் அவசரமா வேலையை செய்யுங்க. நான் மத்த வேலைக்கு இன்னும் 2 சைக்கிள் கிடக்காம அத படியை கொண்டு போய் ஏத்திட்டு வரேன். சரியா? அந்த அன்றைக்கு அடிபாட்ட சைக்கிள் 2 ஏத்திட்டு வரேன். நம்மளை தான் நம்பி சொல்லிக்கான் ரிச்சு பெயிண்டிங்க தான் போடணும் பண்ணி. சரி, நான் பாருனப்ப